இது ரிஜிஸ்டர் தபாலுங்க, கையெழுத்து போட்டா தானே கொடுக்க முடியும். அடடடடா, இதுக்காகத்தான் பெண்கள் எல்லாம் படிக்கணும்னு சொல்றது. கேக்குறீங்களா? ரிஜிஸ்டர் தபால்னா சும்மா கொடுத்துருவாங்களா? கையெழுத்து போட்டா தான் கொடுப்பாங்க. இது மட்டுமா? கார்டன் ஒண்ணு இருக்கு, கவர்னு ஒண்ணு இருக்கு, இன்லேண்ட் லெட்டர்னு ஒண்ணு இருக்கு. அது உள்நாடு பூரா சுத்தி சுத்தி வரும். ஏர்மெயில்லாம் வெளிநாடு பூரா சுத்தி வரும். கரெக்டா? கையெழுத்து போட்டு கொடுங்க சார், நான் போகணும் சார். ஏன் அவசரப்படுற? டிபார்ட்மெண்ட்ட பத்தி முழுசா தெரிஞ்சுக்காமயே வேலைக்கு வந்துடுறீங்க. இதுக்கு முன்னாடி இது கிழக்கஞ்சி கம்பெனில இருந்து தெரியுமா? கொஞ்ச நேரமாவது வாயை முடிட்டு சும்மா இருக்கீங்களா? நீங்க இப்படி தொண பேசுறதுனாலதான் ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாம் உங்க கிட்ட வர்றதுக்கே பயந்து சாகுறாங்க. அப்பா, எல்லாரும் உங்களை பிளேடுன்றாங்க. நான் போனா பிளேடோட பொண்ணுன்னு கிண்டல் பண்றாங்க. பிளேடுன்னா அவ்வளவு கேவலமா? 7 o'clockனு ஒன்னு இருந்தது, அப்புறமா தான் பணமா வந்தது. பாரத் பிளேட பத்தி தெரியுமா? சார், இப்ப கையெழுத்து போடுறீங்களா இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபை டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஐயோ, கையெழுத்த போட்டு தொலைங்களேன். சரி, உங்களுக்காக கையெழுத்து போட்டுறேன். இப்ப கையெழுத்து போட்டுன்னா இந்த ரிஜிஸ்டர் தபால என்ன பண்ணணும்? அக்னாலஜ்மெண்ட் கிழிச்சு அவங்க கையில கொடுத்துரு. வேண்டவே வேண்டாம், நானே கிழிச்சுக்கிறேன். அட போயா. என் மாமா எங்க? இப்ப மணி 11 இருக்குமா? 1 மணிக்கு சோத்த கொட்டிக்கு வருவான். இப்ப எங்கேயாவது இட்டேரி பக்கம் சுத்திட்டு இருப்பான். படிக்கிறதுக்குள்ள புடிக்கிட்டு போயிருச்ச. என்ன விஷயம்னே தெரியலையா? ஏண்டா முனுசாமி, உனக்கு இந்த ரிஜிஸ்டர் லெட்டர் பத்தி தெரியுமா? என்ன இப்படி சொல்ற? அட்மாஸ்பியரை பார்த்துட்டு லவ் மூடுக்கு வந்துட்டியா? உனக்கு வேலை கிடைச்சிச்சு. எனக்கு என்னாச்சு? உடனே நானும் ஜாலி மூடுக்கு வந்துட்டேன். ஐயோ, என்ன மாமா? இது வேலை கார்டு இல்லம்மா, இன்டர்வியூ கார்டு. இந்த இன்டர்வியூக்கு போய் நான் அட்டெண்ட் பண்ணணும். இதுல அமிதாப் பச்சன் நடிச்ச முதல் படம் எதுன்னு கேட்பாங்க. வெண்ணிராடை நிர்மலா, ஜெயலலிதா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்னா நடிச்ச முதல் படம் எதுன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி அதுக்கு மேல ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாதான் இந்த வேலை கிடைக்கும். அப்ப உனக்கு இந்த வேலை கிடைக்காதா? கஷ்டம் மாமா. உனக்கு வேலை கொடுக்காம இந்த அரசாங்கம் உன்னை ஏமாத்தலாம். உனக்காக நான் வேண்டிட்டு இருக்கிறேன். உன்னை ஏமாத்த மாட்டேன் மாமா. தமிழரசி, நீ என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு நீ எனக்கு என்ன தரப்போறியோ? மாமா, எனக்கு டேமிட்டு போதும்.
பொன்னிறம் அன்னரம் ரசத்தி நெஞ்சுரம் மின்னல் ஒன்று மின்னுச்சு 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 மின்னு 1967 நான் குன்னூர் தாசில்தார் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. என்ன பூத் ஆபீசரா போட்டாங்க. இப்ப எலெக்ஷனை பத்தி ரொம்ப முக்கியமா? அதான் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கே. இன்டர்வியூக்கு போறல, அங்க எலெக்ஷன் பூத் ஆபீசரை பத்தி எல்லாம் கேட்டாங்கன்னா கரெக்டா பதில் சொல்லல. அதுக்காக தான்டா சொல்றேன். அது காலங்காத்தால எலெக்ஷனுக்கு போகணும், பால்காரன் வரல, ஒரே டென்ஷன். உனக்கே நல்லா தெரியும், காலையில காபி சாப்பிடலனா எனக்கு பாத்ரூம் வராது. தெரியாம தான் கேக்குறேன், உங்க பாத்ரூம் பிரச்சனை இன்டர்வியூக்கு ரொம்ப முக்கியமா? அதுக்கு இல்லடா, 6 ஆச்சு 7 ஆச்சு அவன் வரவே இல்ல. கடைசியில பார்த்தேன், நானே ஒரு கருப்பு காப்பியை போட்டு டமார்னு அடிச்சுட்டு சுகமா பாத்ரூம் போயிட்டு எலெக்ஷன் வேலைக்கு புறப்பட்டேன். அப்போ வண்டிச்சோலைக்கும் குன்னூருக்கும் பஸ் இல்லையா, ஏக்தம் 12 கிலோமீட்டர் சைக்கிள்லயே புறப்பட்டு போயிட்டேன். இப்ப நீ ஓட்டிட்டு இருக்கிறிய அதே சைக்கிள் தான்டா. வாங்க காரைக்கால் மேயர், இன்னைக்கு எந்த கோயில்ல பூஜை? உங்களுக்கு இந்த தடவையாவது வேலை கிடைக்கணும்னு ஈச்சனாரி விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டு சாப்பிடாம விரதம் இருந்தேன். மாசத்துக்கு 10 நாள் விரதம் இருக்க, அப்படி இருந்தா இப்படியே இருக்கே, கொஞ்சம் கூட இறங்க மாட்டேங்கிற. மாமா இது என் தங்கச்சி பிரசாதம், இது எங்க அம்மா கொடுத்த பிரசாதம், இந்த பாக்கெட்ல வந்து எங்க பெரியாத்தா கொடுத்தது, ராசாத்தி கொடுத்தது, பக்கத்து வீட்டுல கொடுத்தது, எல்லா பிரசாதமும் இருக்கு. இதெல்லாம் வச்சு ஒரு விபூதி கடை தான் வைக்கலாம். ஆனா இன்டர்வியூல ஒழுங்கா பதில் சொன்னாதான் வேலை கிடைக்கும். மாமா, இது உங்களோட நம்பிக்கைக்காக இல்ல மாமா, என்னோட சந்தோஷத்துக்காக வச்சுக்கங்க. ஏய், நான் உன்னை இன்டர்வியூக்கு தயார் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ அவளை எதுக்கு நான் தயார் பண்ணிட்டு இருக்கிற? வட ஏறுமே. அறுக்கிறது பக்கத்து வீட்டுக்காரனா இருந்தா பலார்னு ஒரு அரை விட்டுருவேன். பெத்த தகப்பனே இப்படி டே நைட் போட்டு அறுக்கிறாரு. அறுக்கிறதுல பிளேடு ரம்பம் பாத்திருக்கேன், இது என்ன ஆயுதம்னு தெரியல. ஏய், யாரா இவன் சுத்த கூறு கட்டவனா இருக்கிறான்? கேக்குற கேள்விக்கெல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி பதில் சொல்லணும். ஐயோ, அது மட்டும் இல்ல, தேங்காய் உடைக்கிற மாதிரி பதில் சொல்லணும். தெரியுதா? இன்டர்வியூ முடிச்சுட்டு வரும்பொழுது ஒரு ஹாஃப் மெக்டவுல் புடிச்சிட்டு வாடா. காசு அது என்ன தேடுறீங்க? காசுதான். அதான் அம்மாவுக்கு தெரியாம 100 பாக்கெட் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஞாபகமா சொல்லுவியே, அதே மாதிரி கரெக்டா பதிலையும் சொல்லிடு. இந்த டேய், மெக்டவுல் கிடைக்கலன்னு பெப்பர் வந்து நிக்காத, அனிபியாவது வாங்கிட்டு வா, பிராண்டி. ஓகே. ஏலே, பாட்டிலோட உங்க அம்மா முன்னாடி வந்து நிக்காதடா, அவ வேற அறுத்து தொலைச்சிருவா. அம்மா இருக்கிறாளா? ஆமா. நல்லா இருக்கு. ஆமா, காந்தி பிறந்த தேதி என்ன?